இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோவில்ல இருக்கிற சாமி சிலையை காணும்னு அவ மேல வீணா ஊர்க்காரங்கள்லாம் பழிய போடுறாங்கம்மா. இது நியாயமாம்மா? என் பேரு பாவம்மா. அவ அத்தைக்காரிய நேத்துல இருந்து காப்பாத்தணும்னு அலையா அலைஞ்சுகிட்டு இருக்கா. அவ என்னம்மா பண்ண நினைச்சான்? கோவில் கும்பாபிஷேகத்தை பண்ணி இந்த ஊர்க்காரங்கள்லாம் ஆசைப்படுற மாதிரி அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு தானே நினைச்சா. இதுல என்னம்மா தப்பு இருக்குது? ஏம்மா எங்களை இப்படி அலக்கழிக்க வைக்கிற? வேண்டாம்மா அம்மா, என்னால இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியல தாயி. அம்மா பராசக்தி, அம்மா மகமாயி, எப்படியாவது அந்த சிலை என் பேரன் கைக்கு கிடைக்கணும். என் மருமக மேல இருக்கிற பழி தீரணும். இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணுமா? அதுக்கு நீதாம்மா உதவி செய்யணும். அம்மா தாயே, முருகா முருகா, நான் வணங்குற முருகா. அப்பா முருகா, எங்களை காப்பாத்தியா, எங்களை காப்பாத்தியா. இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்து முருகா. முருகா முருகா முருகா. சித்தப்பா, அந்த குரு போலீஸ் கிட்டயோ இல்ல அந்த டிரைவர் பயல் கிட்டயோ மாட்டாம போயிருப்பான்ல? மவனே, அவன் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கில்லாடி. கண்டிப்பா யாருக்கிட்டையும் மாட்டாம போயிருப்பான். அதுக்கு இல்ல சித்தப்பா, அவன் மாட்டினான்னு வைங்க, நம்மளும் மாட்டிப்போம். அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. சரி மவனே, அப்படின்னு அவனுக்கு ஒரு போனை போட்டு கேளு. அண்ணே சொல்லுங்க. என்ன சிலையோட பத்திரமா போய் சேர்ந்துட்டியா? அண்ணா இங்க கொஞ்சம் பிரச்சனை நடந்து போச்சு. பிரச்சனையா? என்ன குரு நடந்தது? ஓ, அப்ப போலீஸ்ல மாட்டல, அது வரைக்கும் சந்தோஷம். அண்ணே நான் யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டேனே, கவலைப்படாதீங்க. நிறுத்தியா? நிறுத்துப்பா, நிறுத்து, வண்டி நிறுத்து. அண்ணே ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருக்குண்ணே. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குண்ணே, நான் எப்படி தப்பிச்சு போறேன்னு மட்டும் பாருங்க. கிளம்பியா? வா வா, ஆட்டோ வா. நிறுத்துப்பா. நிறுத்தியா? யோ, நமக்கு தேவை ரெட் கலர் கார் தாயா. ஆட்டோலாம் செக் பண்ண ஆரம்பிச்சுடு. போப்பா. போயா போயா, போங்க போங்க போ. அண்ணே போலீஸ் பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே எந்த டென்ஷனும் வேணாம், சிலையை சேஃபா கொண்டு போயிட்டு இருக்கண்ணே. சரி, உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். சரிண்ணே. சித்தப்பா, அந்த குரு நீங்க சொன்ன மாதிரி கில்லாடி தான். செக் போஸ்ட்ல போலீஸை ஏமாத்திட்டு சிலையோட போயிட்டு இருக்கான். இனிமே அந்த டிரைவர் பையலுக்கு சிலை கிடைக்காது. சூப்பர் மவனே. எப்படியோ மவனே, சிலை மேட்டர் நல்லபடியா முடிஞ்சுது. இனிமே அந்த கும்பாபிஷேகமும் நடக்காது. அந்த கிழவியும் மண்ணுக்குள்ள மட்டை போட்டுருவா. சாமுண்டீஸ்வரியை ஊரை விட்டே தள்ளி வச்சிருவாங்க. எல்லாமே நமக்கு சாதகமா நடக்குது மவனே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கார்ல வந்தவங்க இங்க எதுவும் ஆட்டோ ஏறி போனாங்களா? ஆமா சார், ஒரு ஆள் கோலி பையோட வந்து ரஞ்சித் ஆட்டோல ஏறி போனாரு. எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? அது ஒரு முக்கியமான விஷயங்க தான் கேட்குறேன். சரிங்க, அந்த ஆட்டோ டிரைவரோட ஃபோன் நம்பர் தர முடியுமா? தரேன், நோட் பண்ணிக்கோங்க சார். சார் 90. தேங்க்ஸுங்க. ஹலோ ஹலோ சார், என் பேர் ராஜா. நான் உங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து தான் பேசுகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கோடி பையனோட உங்கள் ஆட்டோவில் ஒருத்தர் ஏறினார்ல? ஆமாம். அவர் இன்னும் உங்கள் ஆட்டோவில் தான் இருக்காரா, இல்லை இறக்கி விட்டீங்களா? இதெல்லாம் எதுக்கு சார் கேட்குறீங்க? ஏங்க, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தாங்க கேட்குறேன். ப்ளீஸ் சொல்லுங்களேன். அவர் இப்போ தான் ராமநாதபுரம் டவுனில் இறக்கி விட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கேன் சார். அப்படிங்களா? ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க, தேங்க்யூ. ஓகே சார், பரவாயில்ல. கார்த்தி, சொல்லுங்க கார்த்தி. சார், ஒரு ஹெல்ப் சார்.
என்ன ஹெல்ப் கார்த்தி சொல்லுங்க. சார் அந்த ராமநாதபுரம் சர்க்கிள்ல யாராவது சிலை கடத்துறவங்க இருக்காங்களான்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்றீங்களா? என்ன கார்த்தி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், ஒரு பிரச்சனை தான். எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. கண்டிப்பா சிலையை கண்டுபிடிச்சு நான் கொண்டு வரேன். சரி கார்த்தி, half an hourல நான் உங்களுக்கு விசாரிச்சு சொல்றேன். நானும் ஒரு கேஸ் விஷயமா திருச்சி தான் வந்திருக்கேன். நான் நேர்லயே வந்து உங்களை மீட் பண்றேன். சரிங்க சார், தேங்க்யூ சார். என் மருமகளை பண்ணாத தப்புக்காக அவ குடும்பத்தையே இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு இந்த ஊர்க்காரங்கெல்லாம் சொல்றாங்க. நாம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? அப்படின்னா நான் இத்தனை காலமும் சாமிக்காக விரதம் இருக்கிறது, சாமி கும்பிடுறது, அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல போயிடும். இந்த ஊருக்காகவும் இந்த ஊர் ஜனங்களுக்காகவும் நம்ம பரம்பரையில இருந்து எவ்வளவோ செஞ்சிருக்காங்கம்மா. நாம கும்பிடுற தெய்வம் கைவிட மாட்டாரு, கைவிட மாட்டாரு. என் பேரன் அவ அத்தைக்காரிய காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த சிலையை தேடி போயிருக்கா. கண்டுபிடிச்சிட்டு வந்துருவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ சிலையோட இங்க வருவான். நாம கும்பாபிஷேகத்துக்காக பந்தக்கால் நடுவோம், காப்பு கட்டுவோம். இதெல்லாம் நல்லபடியா நடக்கும். அது வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஆமா பாட்டி, ராஜா எப்படியும் சிலையோட வந்துருவாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. நீங்க கொஞ்சமாவது ஏதாவது சாப்பிடுங்க, இல்லைன்னா உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. இல்ல கண்ணு, இந்த ஆத்தாக்காரி என் கோரிக்கையை நிறைவேற்றுற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எனக்கு எதுவும் ஆகாது கண்ணு, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு எதுவும் ஆகாது. எப்படி என் பேர சிலையோட வருவா. முருகா, நீங்க சொன்ன ஆளை பத்தின எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன். அவன் பேர் குருமூர்த்தி. அவன் தான் இந்த ஊர்லயே பெரிய சிலை திருட. அவன் மேல ஏற்கனவே 4-5 சிலை திருட்டு கேஸ் இருக்கு. ஜெயிலுக்கும் அடிக்கடி போயிட்டு வரவன் தான். இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் போனா சத்யாநகர் வரும். அங்க அவன் ஒரு கடை வச்சிருக்கான். அதுல சிலை செஞ்சு விற்கிறதா சொல்றாங்க. ஆனா கோயில் சிலைங்களை திருடி விற்கிறதா அவனோட மெயின் பிசினஸே. அடப்பாவி, இதுவே ஃபுல் டைம் ஜாப்பா? ஏன்பா சகல, இவன மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த சாமி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குதேப்பா. ஏப்பா சகல, போலீஸ் வேற வந்திருக்கு. இவங்களோட அதிரடியா போய் அவனை அட்டாக் பண்ணி சிலையை மீட்டு கொண்டு வந்துருவோம்ப்பா. இல்ல, அது சரியா வராது. ஏன்பா? அந்த சிவனாண்டி நேரம் நம்மளை பத்தி குருமூர்த்தி கிட்ட சொல்லியிருப்பான். நம்ம போய் விசாரிச்சா கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டான். நம்ம அங்க போனாலே சிவனாண்டிக்கு விஷயம் போயிடும். சிலை கிடைக்கிறது கஷ்டமாயிரும். சார், நீங்க மட்டும் போய் விசாரிச்சு பாருங்க சார். அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஓகே கார்த்தி, நான் போய் போலீஸ் பாசையில அவனை அதட்டி உருட்டி மிரட்டி உண்மையை கொண்டு வர பார்க்கறேன்.